ஐயா வந்திடிச்சி ஓல நம்ம மேலே போகத்தான் சந்தனத்தை பூசி ரோஜ மாலை போடத்தான் நம்ம மேலே போகத்தான் சந்தனத்தை பூசி ரோஜ மாலை போடத்தான் என்ன வந்துடுச்சு வாட எதுக்கு இதை பாட்டுங்க மறந்துட போகுது எப்பவுமே மறக்காது வாங்க இப்போ எங்க வந்து நிக்கிறோம் ஒழுதர கூத்தாட வந்துக்கிறோம் பாரிஜாத மலர் தோட்டத்திற்கு காரணி மண்டபம் கூட்டோடு வந்தோம் என்னன்னு கேட்டா ஒழுகரை எப்படி போக வேண்டும் கேட்டேன் பாரிஜாத மலர் தோட்டம் எப்படி போகணும் நான் கேட்டேன் நான் யாரை தேடி கொண்டு வருகிறேன் அந்த ஒரு வசையை பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்ற வந்தான் ஆனா தந்தை இட்ட கட்டளை பாரிஜாத மலர்களை யாரும் கனவு செல்லாதவன் சரி மலர்களை போய் பார்க்கலாம் ஓடி வா கிடக்கிறது பாரிஜாத மலர்களை யாரோ பறித்திருக்கிறார்கள் கண்ணீர் கூட்ட வந்தது அந்த ஊர்வசி சென்று பார்க்க வேண்டும் அவள் தான் ஊர்வசியை விடக்கூடாது நத்தமா போய்வுதே யாரும் 108க்கு போன் பண்ணுங்கல ஐயோ வண்டி வருது என்ன வாரி போட்டது ஐயோ பெருமாள் கோயில மணியை யாரும் கட்டி வச்சு பெருமாள் கோயில் எனக்கே பிடிக்குது குமிரி போகும்போது இப்படியே உச்சிர மேல போயிடு ஜிஹெச் போயிடு டாக்டர் மனோகர் இருப்பார் மனோகர் ஒரு செப்டி குச்சி போட்டுதான் சிறு தூரம் உனப்பாடு வாடா நாம் விரைந்து வருகிறோம். அவள் பறந்து சென்று கொண்டிருக்கிறாள். விடக்கூடாது. குறுக்கே சென்று அவளுக்கு
இல்லாமல் போன செல்லவேவா. நீர் அடைவிட்டும் இப்போது அணிந்து கொள்ளலாம். மாமாவை டென்ஷன் பார்த்தாது அடிய போடி பச்சை சிரிக்கி அடிய போடி பச்சை சிரிக்கி நான் விழுந்தபடிக்கு பொட்டுக்கில மடக்கி நீ தங்கோடி இங்கு நீ வேணா போடி சிலுக்கு சுமிதவா சிலித்துக்கிற நான் ஒரு ஆர்வம் போல இருக்கேன். முடிய முறி கொடுத்தாரு. ஏன்னா ஒரு ரவுத்துல பெருமாள் இவரு இந்த பாரிஜாத மலர் தோட்டத்தில அழகாக பூத்து குடும்பம் மலர் சென்றாக வந்திருக்கிறார். ஏய் ஊர்வசி, இதோ பார்த்தாயா? சீர்வதிலே சிங்கக்குட்டி பாய்வதிலே புலிக்குட்டி சுருக்கமா சொல்ல போனா அண்ணன் யாரு? அவர் ஒரு பொண்ணு. ஒரு மலரை தேடி ஒரு வண்டி எதற்காக வரும்? எதற்காக வரும்? மயில புடுங்கிறதுக்கு வரும். மலரில் உள்ள கேனம் அது வண்டி இல்லை. மலரில் உள்ள தேனை சுவைப்பதற்காக கட்டி அடைத்த ஒரே ஒரு முத்தம். முடியாது 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 என்றால தூக்கி போட்டு நக்கிற அவரை இனி முதல் கொண்டு இந்த இடத்துக்கு ஒன்றும் வேலை கிடையாது. புறப்படு, ஒரு வாரம் விடுமுறை. ஐயா மயிலே மயிலான இறகு போடுமா? அது நான் தமிழ் மீடியமா படிச்சுக்குது. நம்ம தள்ளித்தான் மயில புடுங்கணும். கட்டி அரைத்து ஒரே ஒரு குர்ரி குர்ரி மாமா தெரிச்சு பாரு வாடே. தேவலோகத்தை நாட்டியப்படி ஊர்வசினி உன் நாட்டியத்தை தினந்தோறும் கண்டு ரசிப்பாங்க. இந்த ஆட்சியா எப்போது உன்னை பார்த்தாலும் அன்று முதல் இன்று வரை உன் மீது அளவில் ஆசை வச்சிருக்கிறேன். என் இச்சைக்கு இணங்கி விடு. விட மாட்டேன். முடியாது. விடுவதில்லை.
மாட்டாங்க. ஏய் மச்சான், டேய், நான் எனக்கு ஒரு வாட்டி கொடுடா. ஜாலியா இருக்கும்டா டேய். நான் ஒரு வாட்டி அக்கா வந்துக்கிறாடா. டப்பாங்க. ஏய் ஊர்வசி ஓடாத ஓடாத. ஒண்ணுமே செய்யல சார். செய்யாத கொஞ்சம் ஏய் ஊர்வசி தண்ணீர் ஊற்றுகிறாளா ஊற்றவில்லை என்று பின்தொடர்ந்து கண்காணிக்க சொன்னார். அங்கு சென்று பார்த்தால் நமக்கு சொந்தமான மலரை பறித்து ஆரவாரமாக தொடுத்து வாழ்ந்து கிடந்த அம்மனுக்கு மாலையாக செலுத்தி விட்டாள். ஆனால் அவள் மீது உனக்கு ஒண்ணுமில்லையா? ஏய் ஊர்வசி உனக்கு என்ன வேண்டும்? தங்கச்சிப்பா அதுக்குதானே தங்கையை தாரமாக எடுத்து தவறுதானே அவளுக்கு சொல்வதற்கு வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். அட பங்கப்பா ராஜா. ரெண்டு சார்ஜால அடிக்கலாம். உமா தான் ஊற்றினால பத்த எங்களை அடிக்கல நாங்க வாங்கல. அடிக்க சொன்னா மூச்சு வாங்குது. எப்படி தங்கையாக இருக்க வேண்டிய ஊர்வசியை தாரமாக நிறுத்தாயோ இனி முதற்கொண்டு இந்த தேவலோகத்தை உனக்கு நான் கிடையாது. இடம் கிடையாதா? இந்த தேவ உலகத்திலே எனக்கு கிடையாது. பூலோகத்திலே ஒரு மாநிலமாக பிறந்து பல இன்ப துன்பங்கள் அனுபவித்து பிறகுவா தேவலோகம். அப்பா நீ பெற்ற மகனா இருந்தா இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து யாராக இருந்தாலும் இதை செய்வேன். அவன் கற்பு வச்சத கண்ணால பாத்தியா? துரத்தி கொண்டு வரதை பார்த்து கண்ணால் பார்ப்பது போய் ஆதால் கேட்பது போய் இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரா? அந்த கூறு ஊசிதான். ஊர்வசி ஆமா கழுத்திலே என்ன புதுமையான மாலையாக இருக்கிறது? எந்த மாலை இது? நான் ஊர்வசியா? என்ன மாலை இது? பாரிஜாத மலர்களை களவு போகாத வண்ணம் உண்மைதான். நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தோம். நீர் ஊற்ற வந்த இந்த ஊர்வசி பாரிஜாத மலர்களை பதித்திருக்கிறார். ஆரமாக தொடுத்திருக்கிறார். அந்த மாலையை அம்மனுக்கு சூட்டியிருக்கிறார். அந்த அம்மன் கொடுத்த மரகத மாலை மரகத மாலையை பரிசாக அளித்துள்ளது. ஆமா எனக்கு சொந்தமான மாலையை பூலோகம் செல்லலாமா? செய்யலாமா? தேவருக்கு சொந்தமான பூலோகத்தில் அம்மனுக்கு அர்ச்சனை செய்தாயோ இனி முதற்கொண்டு இந்த தேவ சபையிலே பூலோகத்திலே பிறந்து பல இன்பத்துக்கு தெரியாது. நீ ஒருவரை பார்த்தா
அடேச்சே உன்னை எதற்காக அனுப்புன இருவரையும் பாதுகாப்பதற்காக. ஆமா இருவர் செய்ததை பார்த்து கொண்டிருந்தாய் நீ. நான் என்ன செய்வேங்க? பையன் தான் வெளியே எடுத்துக்கணுமோன்னு அவனை தடுக்க கூடாதா? நான் வேடிக்கை தாங்க பார்த்தேன். வேடிக்கை நான் கூட ஒரு சான்ஸ் கேட்டேங்க, நீ தர மாட்டேன்ட்டான். அவர்களுக்கு எப்படி சாபத்தை கொடுத்தாரோ நீயும் உலகத்திலே ஒரு மாநிலம் பிறந்து அவருக்கு துணையாக இருந்து பல இன்பத்தும் அனுபவித்து பிறகுமா ஊர்வசியோ மரகத மாலை அளித்தது. எனக்கு சொந்தமான மாலையை அந்த பூலோகத்தை அம்மனுக்கு அர்ப்பணம் செய்கிறாள். அந்த பூலோகத்தில் கூடிய அம்மனோ மணமகிழ்ந்து மரகத மாலையை பரிசாக அளித்துள்ளது. அந்த மரகத மாலையோடு இந்த பூலோகத்தை பிறக்கப் போகிறார். ஆனால் அந்த மரகத மாலை அவள் கழுத்திருக்கூடிய எந்த ஆபத்து கிடையாது. மாலை அகன்றிருந்தால் அவளுக்கு அப்போதே மரணம் நிச்சயம். இது தேவர்கள் கொடுத்த சாபம்.